நம்முடைய இஸ்மாயில் சொந்தங்களை பார்க்கின்ற பொழுது மட்டில்லாத மகிழ்ச்சி தெரிவிக்கிறார். அவர்களுக்கு ஆனந்தமாக இருக்கிறது. ஒருவரை பார்க்கின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹ் மனப்பூர்வமான முறையிலே ஒவ்வொரு கட்டத்திலும், அதாவது தஹஜ்ஜுடைய நேரத்திலும் சரி, மகரிபுக்கு பின்னால் சில வழிபாட்டு உதவியை பார்க்கலாம். அப்போ நம்முடைய இஸ்மாயில் நினைத்து ஆரோக்கியத்திற்காக வளர்ச்சிக்காக நாம் துவா செய்யக்கூடிய பழக்கம் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா அருள் செய்வான். இன்ஷா அல்லாஹ் எல்லாருடைய வாழ்க்கை சிறப்பாக ஆக்கியிருப்பான். இந்த தலைமை பொறுப்பை நீங்கள் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறீர்கள். இன்ஷா அல்லாஹ் எந்தெந்த முறையில் இதை கொண்டு சென்றால் சிறப்பாக அமையும் என்பதை பற்றியுள்ள விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் பின்பு தீர்மானமாக நாம் கொண்டு வருவோம். இந்த நிகழ்ச்சியின் துவக்கமாக நம்முடைய மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் முகமது அன்சர் இஸ்மாயில் ஹசரத் அவர்கள் இப்பொழுது கிராத் ஓதி நிகழ்ச்சியை துவக்கியிருக்கிறார்கள். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர்
ألم نجعل له عينين ولسانا وشفتين وهديناه النجدين فلقتحم العقبة وما أدراك ما العقبة فك رقبة أو إطعام في يوم ذي مسغبة يتيما أو مسكينا ذا متربة ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة أولئك أصحاب الميمنة والذين كفروا بآياتنا هم أصحاب المشأمة عليهم نار مؤصدة صدق الله العظيم. السلام عليكم. ஞானத்தின் சீலர்களை மறக்க முடியுமா என்ற தலைப்பின் கீழே நாம் எல்லாம் ஓகையோடு அழைக்கக்கூடிய ஆலிம் கவிஞர் தேங்கை ஷரஃபுத்தீன் மிஸ்பாஹி அவர்கள் இயற்றிய இந்த பாடலை தங்கள் முன் நான் படிக்கிறேன். மரத்தலாகுமா நாம் மரத்தலாகுமா மாண்புயர்ந்த முதர்ரிசுகளை மரத்தலாகுமா 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 நம்மாசிரிய தந்தைகளை மரத்தலாகுமா தன்னலத்தின் சுவடு கூட தென்படாமலே தம்மை தாமே தீன் கல்வி கற்பனம் செய்யும் தன்னலத்தின் சுவடு கூட தென்படாமலே தம்மை தாமே தீன் கல்வி கற்பனம் செய்யும் உன்னதத்தின் உறைவிடமாம் உஸ்தாதுகளை உள்ளத்தில் ஒரு கணமும் மறத்தலாகுமா உள்ளத்தில் ஒரு கணமும் மறத்தலாகுமா 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 மாண்புயர்ந்த முதர்ரிசுகளை மறத்தலாகுமா இருட்டினிலே தவிப்பவர்க்கு உதவிட தன்னை எரித்துருகி ஒளியுமிடும் மெழுகுவர்த்தி போல் அரும்பணிகள் ஆற்றும் ஆசான்மார்களை அரும்பணிகள் ஆற்றும் ஆசான்மார்களை அகிலத்தில் சிறிதேனும் மறத்தலாகுமா மறத்தலாகுமா மறத்தலாகுமா
மாண்புயர்ந்த முதர்ரிசுகளை மறத்தலாகுமா 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 நம் ஆசிரிய தந்தைகளை மறத்தலாகுமா தீது நீக்கி நம்மவரின் இதய மாடத்தில் தீன்மனத்தை கமழ வைக்க நற்பணியாற்றும் தீது நீக்கி நம்மவரின் இதய மாடத்தில் தீன்மனத்தை கமழ வைக்க நற்பணியாற்றும் ஊதுபத்தி ஒத்த நம் உஸ்தாதுகளின் ஒப்பரிய சேவையினை மறத்தலாகுமா ஒப்பரிய சேவையினை மறத்தலாகுமா மறத்தலாகுமா நாம் மறத்தலாகுமா நம் ஆசிரிய தந்தைகளை மறத்தலாகுமா சலவை தொழிலாளர்களின் படித்துறை அருகே சலனமின்றி பதிந்திருக்கும் பெருங்கல் போல நம் மனத்துணியை துவைக்க பெரும் துணையாய் நின்ற நம் மனத்துணியை துவைக்க பெரும் துணையாய் நின்ற ஞானத்தின் சீலர்களை மறத்தலாகுமா 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 நம் ஆசிரிய தந்தைகளை மறத்தலாகுமா மதரசத்தை பிழிந்து அரபி குவளைகள் வழியாய் மகிழ்ச்சியுடன் ஊட்டுகின்ற மதரசாக்களில் மதரசத்தை பிழிந்து அரபி குவளைகள் வழியாய் மகிழ்ச்சியுடன் ஊட்டுகின்ற மதரசாக்களில் இதயம் உணர்ந்தறிய பணியாற்றி வந்திடும் இனியனமும் உஸ்தாதுகளை மறத்தலாகுமா இனிய நமது உஸ்தாதுகளை மறத்தலாகுமா 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 நம் ஆசிரிய தந்தைகளை மறத்தலாகுமா ஈன்ற தாய்க்கு அடுத்தமைந்த மறு கருவறை என்றிலங்கும் மதரசாக்களில் பணி செய்யும் ஆன்றோராம் ஆசிரிய பெருந்தகைகளை ஆன்றோராம் ஆசிரிய பெருந்தகைகளை அகிலத்தில் நாம் என்றும் மறத்தலாகுமா 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 மாண்புயர்ந்த முதர்ரிசுகளை மறத்தலாகுமா நம் இதய கிண்ணங்களில் அறிவு தேனினை நல்லன்பாய் வார்த்து வந்த அருமையாசான்கள் நம் இதய கிண்ணங்களில் அறிவு தேனினை நல்லன்பாய் வார்த்து வந்த அருமையாசான்கள் இம்மையிலும் மறுமையிலும் சிறந்து விளங்கவே இறைவனிடம் கேட்க நாமும் மறத்தலாகுமா இறைவனிடம் கேட்க நாமும் மறத்தலாகுமா மறத்தலாகுமா நாம் மறத்தலாகுமா மாண்புயர்ந்த முதர்ரிசுகளை மறத்தலாகுமா மறத்தலாகுமா நாம் மறத்தலாகுமா நம் ஆசிரிய தந்தைகளை மறத்தலாகுமா அஸ்ஸலாமு அலைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். ஆசிரியர்களின் பணியை பற்றி ஒரு தொகுப்பாகவே அற்புதமான ஒரு பாடலோடு தேவை சர்வீன் இன்ஸ்பெக்டர் அவர்களுடைய பாட்டை பாடி நம்முடைய உள்ளத்தை புரிவித்திருக்கிறார்கள். அல்லாஹ் உறவுகளுக்கு எல்லா வாழ்க்கையும் தந்தோட வாசித்து வருவோம். அடுத்து நம்முடைய மௌலியான மௌலானா அவர்கள் முகமது அவர்கள் இப்பொழுது வரவேற்புரை நினைத்திருக்கிறார்கள். ஒரு நாள் நடக்கிற மாதிரி கொஞ்சம் இடம் வந்து அந்த பின்னாடி அளவுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு நாள் நடக்கிற அளவுக்கு கொஞ்சம் இடம் பாலை முன்னாடி அவங்க எல்லாம் முன்னாடி
முன்னாடி இடம் இருக்கு முன்னாடி முன்னாடி கொஞ்சம் முன்னாடி பார்த்தா சார் கொஞ்சம் கூட எடுங்க. பின்னாடி வர உட்காந்து சொல்லிப்பாங்க. இதுதான் அதுக்கு வழிகாட்டிட்டாங்க. वालेकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। वालेकुम सलाम। नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम। अम्मा बाद क़ाल अल्लाहु सुब्हानहु व तआला फ़ी कलामिहिल क़दीम वल फ़ुरक़ानिल मजीद उदख़ुलूहा बिसलामिन आमिनीन। क़ाल नबीना सल्लल्लाहु अलैहि वसल्लम मरहबन बिल क़ौम गैर ख़ज़ाया वला नदामा औ कमा क़ाल अलैहि सलातु वस्सलाम। எல்லா புகழும் ஏக வல்லவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு. அளவிலா கருணையும் கிருபையும் மன்னல் எபெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழியை அடிவச்சு வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், குறிப்பாய் புனிதம் போற்றும் இம்மதரசாவின் சிறப்புமிக்க இந்த அவையில் வீற்றிருக்கின்ற நம் அத்தனை பேர் மீதும் அல்லாஹ்வின் அருள் என்றும் என்று நிலவட்டுமாக. மிஸ்பாஹி உலமா பேரவை பொதுக்குழு கூட்டம் மற்றும் 32ஆம் ஆண்டு பேரவையின் நிறைவு விழாவிலே பங்கெடுத்துக் கொள்ளுகின்ற ஒரு நல்லதொரு தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு நல்கி இருக்கின்றான். மிஸ்பாஹி தாயின் மடியிலே தவழ்ந்த அந்த இனிய தருணங்களை நண்பர்களோடு அளவலாவிய அந்த இனிய பொழுதுகளை அசை போட்டு நண்பர்களோடு நம்முடைய ஏற்றத்தாழ்வுகளை, வாழ்வில் கண்ட சிகரங்களை, உச்சங்களை எல்லாம் பேசி மகிழ்கின்ற ஒரு நல்லதொரு பேரவை அமைப்பாகத்தான் இந்த மிஸ்பாஹி பேரவை இருக்கிறது. நம்முடைய உஸ்தாதுமார்கள் அதற்காக வேண்டித்தான் இந்த பேரவையை நமக்கு உருவாக்கி கொடுத்தார்கள். வேர்களாய் இருந்து நம்மை உருவாக்கிவிட்ட உஸ்தாதுமார்களை விழுதுகளாய் வந்து நாம் இப்போது தாங்கிக் கொண்டிருக்கிறோம். பேரவைக்கான காரணங்கள் பல. அல்லாஹ் குர்ஆனில் அல் முஃமினூன பஅதுஹும் அவுலியாஉ பஅத் என்று சொல்லுவார். முஸ்லிம்கள் தங்களுக்கு மத்தியிலே உற்ற நேசர்கள். ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவியாளராக இருப்பார். இணைந்து சேர்ந்து வாழ்வது என்பது இஸ்லாமிய மரபல்லவா. அது ஜமாத்து தொழுகையாக இருந்தாலும் சரி, இன்னவர கூட்ட அமைப்புகளாக இருந்தாலும் சரி, ஒன்றுபட்டு ஏதாவது ஒரு நல்ல காரியத்தில் ஈடுபட வேண்டும். பல ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிருந்து சனது பெற்று மிஸ்பாகிகளாய் சமுதாயத்திற்கு நாம் அறிமுகப்படுத்தப்பட்ட தருணம். இன்றைக்கு பல அரபிக் கல்லூரிகளின் பேராசிரியர்களாய், நாசிர்களாய், பல மதரசாக்களை உருவாக்குகின்ற ஒரு ஆற்றல் மிக்க மிஸ்பாகிகளாய் இன்றைய மிஸ்பாகிகள் திகழ்கிறார்கள். பல ஜாமியா மஸ்ஜிதினுடைய இமாம்களாக, சமூக சேவையாளர்களாக கடந்த ஆண்டு நாம் பட்டியல் எடுத்த போது பட்டியலுக்குள் அடக்க முடியாத அளவிற்கு பல்வேறு பணிகளில் மிஸ்பாகிமார்களுடைய சேவை இருந்தது. அதில் சுருக்கி 20 வருஷம் தொடர்ந்து ஒரு பள்ளியில், ஒரு அரபிக் கல்லூரியிலோ உஸ்தாதா இருந்தவர்களுக்கு நாம் பரிசு கொடுத்தோம். சேவையாளர்கள் சமூகத்தில் தங்களுடைய தடங்களை பதித்த மிஸ்பாகிகள் என்று நாம் வரையறை செய்கிற போது எல்லா துறைகளிலும் மிஸ்பாகிகள் மின்னி மிளறுகிறார்கள் என்பது நம்முடைய மதரசாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக பெரும் பெருமை என்று நாம் சொல்லுவோம். இந்த காலை வேளையில் இந்த பேரவையினுடைய எல்லா நிகழ்வுகளும் மிக சிறப்பாய் நடப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்போம். இந்த சபையில் ஒன்று கூடியிருப்பதை போல நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடுகின்ற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு நல்குவானாக. வந்தவர்களை வரவேற்பது என்பது தமிழ் மரபு மட்டுமல்ல, இஸ்லாமிய மரபும் கூட. அல்லாஹ் திருக்குர்ஆனில் மரபாக்கி தருவான், சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். ரஹ்மானான அல்லாஹ்விடமிருந்து சலாம் என்ற சொல், அந்த சொல்லை கொண்டு அல்லாஹ் வரவேற்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவேற்றார்கள்.
மர்ஹபம் பில் கௌம், இந்த கூட்டத்திற்கு சுப செய்தி உண்டாவதாக என்று வரவேற்றார்கள். இப்படி வரவேற்கின்ற மரபுக்கு கீழே நாமும் அந்த மரபை பின்பற்றுவோம். இந்த பேரவையின் எல்லா விதமான நிகழ்வுகளுக்கும் பொறுப்பேற்று காலை மதிய உணவுகள் இன்னபிற செலவினங்கள் எல்லாவற்றுக்கும் பொறுப்பேற்றிருக்கிற, அதை செவனவே செய்து கொடுத்து ஒவ்வொரு ஆண்டும் மிஸ்பாஹி பேரவை நடக்கிற காலங்களெல்லாம் அதற்கு முழு ஒத்துழைப்போடு அவற்றை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய நமது ஜாமியாவின் முதல்வர் ஹஜ்ரத் கிப்லா அவர்களே, மற்றும் நாம் முன்னாள் முதல்வர்கள் என்று மட்டிட்டு தமிழகத்தில் 80களிலிருந்து பல்வேறு மிஸ்பாகிகளுக்கு பேராசிரியராய் வழிகாட்டியாய் திகழ்கின்ற முன்னாள் நாசிர்மார்கள் அதற்கு வர்றாங்களா என்று கேட்பார்கள். அதற்கு வர்றாங்களா என்பது பல மிஸ்பாகிகளுடைய ஒரு ஒற்றை கேள்வியாக இருக்கும். அப்படிப்பட்ட நமது ஜாமியாவில் 25 ஆண்டு காலங்கள் இந்த மதரசாவின் ஆசிரியராக நாசிராக இருந்து இந்த மதரசாவின் பல்வேறு வளர்ச்சிகளுக்கு காரணகர்த்தாவாய் மிகச் சிறப்பானதொரு செயல்பாட்டாளரை விளங்கிய ஹஜ்ரத் அவர்கள் அரை நூற்றாண்டு காலங்கள் பேனா முனையில் சமுதாயத்தின் பல்வேறு சேவைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய கன்சுல் உலூம் ஹஜ்ரத் ஓஎம் அப்துல் காதர் ஹசரத் கிப்லா அவர்களே, இன்னும் இந்த மிஸ்பாஹி பேரவையினுடைய தலைவராக மிகவும் சிறப்பான முறையில் நடத்தி தந்து கொண்டிருக்கக்கூடிய நமது பேரவையின் தலைவர் அப்துல் ரஹ்மான் மிஸ்பாஹி ஹஜ்ரத் அவர்களே, இந்த பேரவையினுடைய நெறியாளராக இருந்து இதை முறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மிஸ்பாஹி பேரவையின் பொருளாளர் முகமது ரஃபீக் மிஸ்பாஹி ஹஜ்ரத் அவர்களே, இந்த நிகழ்வில் 2 நிகழ்வுகள், ஒரு அமர்வு முடிந்திருக்கிறது. 2வது அமர்வில் கருத்துரையாளர்களாய் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கின்ற மிஸ்பாகிகள், இதில் நன்றி உரை வாழ்த்துறைகள் வழங்க இருக்கின்ற மிஸ்பாகிகள், எங்களுடைய அழைப்பை ஏற்று திரளாய் சமூகம் தந்திருக்கக்கூடிய மிஸ்பாஹி பெருமக்கள், இன்னபிற ஆலிம் பெருமக்கள், ஜாமியாவினுடைய பேராசிரியர் பெருமக்கள், முக்கியமாய் ஆன்மீக உரைகளை தர இருக்கக்கூடிய நம்முடைய உஸ்மானியா அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் ஹைதர் அலி மிஸ்பாஹி ஹஜ்ரத் அவர்கள், மீடியா துறையிலே வாட்ஸ்அப் குழுமங்கள் மூலமாக மிஸ்பாகிகளை ஒன்றிணைத்து மிகப்பெரியதொரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இலியாஸ் மிஸ்பாஹி ஹஜ்ரத் அவர்கள், நமக்கு நன்றி உரை வழங்க இருக்கக்கூடிய ஜாமியாவினுடைய நிர்வாக பிரமுகர்கள், உங்கள் அத்தனை பேரையும் வருக வருகவென வரவேற்று இந்த நிகழ்வின் அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு நாம் போவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுவா பேடுதாங்க நமது இந்த மரியாதைக்குரிய பேரவையினுடைய தலைவர், இந்த மேடையின் தலைவர் மூலமான அப்துல் ரஹ்மான் மிஸ்பாஹி அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொஞ்சம் எல்லாரும் முன்னாடி வாங்க பாருங்க. அந்த பெயர்களை பதிவு செய்யாத மிஸ்பாஹி உலமாக்கள் பேர்களை பதிவு செய்து டோக்கன்களை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பேர் பதிவு செய்யாமல் என்பது இருக்கிறாங்களா, அவங்க டேப் கொடுப்பாங்க, அதை வாங்கி அணிந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். முன்பக்கமாக என்ன இருக்குது, ஓய்வுமார்கள் வர வர மணிமண்ட வரக்கூடிய முன்பகுதியில் அமர்வாக ஈடுபடப்படுகிறது. முன்பகுதியில் இடம் விசாலமாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையால்
சிறப்புமிகு மஜ்லிஸிலே நம்முடைய மிஸ்பாஹி சொந்தங்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் இவ்வாறு ஒன்று கூடி இருப்பதைப் போல சுவனத்திலும் நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற நல்ல துவாக்களோடு என்னுடைய வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய மிஸ்பாஹி சொந்தங்களே, நம்முடைய ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் நாம் நடக்கக்கூடிய சமயத்திலே நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் என்பதற்கு என்னையே உதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய கிருபையால் 32 ஆண்டுகள் இங்கு முதரிசாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருந்தார். இந்த காலகட்டத்திலே 2 வருடங்கள் புரசைவாக்கம் ஜும்மா பள்ளிக்கு ஹத்தீபாக சென்று வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. என்னை நிர்பந்தமாக அங்கே இமாமத்து பணி செய்யும்படி வேண்டுகோள் வைத்தார்கள். நிறைவான சம்பளம் கொடுப்பதாக வாக்களித்தார்கள். அன்றைய காலகட்டத்திலே ஜாமியாவிலே நான் பெற்ற அந்த ஊதியம் 12,000 ரூபாய் மட்டுமே. அங்கு எனக்கு 25 ரூபாய் 25,000 சம்பளம் தருவதாக பேசப்பட்டது. எதற்கு நாம் இஸ்திகாரா செய்து கொள்ளலாம் என்பதாக இஸ்திகாரா செய்து பார்க்கின்ற பொழுது இன்று நினைத்தாலும் எனது உள்ளம் கண்ணீர் வடிக்கிறது. இதே மேடை நிர்வாக பெருமக்களிடத்தில் பேசி நிர்வாகிகளும் சம்மதித்து விட்டார்கள். ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது, செல்லுங்கள் என்பதாக இஸ்திகாரா செய்கின்ற பொழுது எல்லா உஸ்தாதுமார்களும் மாணவர்கள் இருந்து என்னை வழி அனுப்பி வைக்கிறார்கள். எல்லோரிடத்திலும் கண்ணீரோடு நான் விடைபெற்று செல்கின்ற சமயத்தில் நம்முடைய பானி ஹசரத் அவர்கள் எப்பொழுதுமே சுபுகு தொழுகையை முடித்துவிட்டு வருகின்ற பொழுது தினசரி பானி ஹசரத் அவர்களுக்காக வேண்டி நான் துவா செய்துவிட்டு வரக்கூடிய பழக்கம் என் நடைமுறையில் இருந்தது. உஸ்தாதாக ஆன பிறகும் சரி அதை தொடர்ந்து கடைபிடித்து வந்தேன். ஜியாரத்து செய்துவிட்டு வெளியிலே செல்கிறேன். நம்முடைய தாஜு ஷரியத் ஷம்சுல் ஹுதா ரஹமத்துல்லா ஹசரத் அவர்கள் இந்த ஆஃபீஸ் ரூமில் வச்சு தான் பாடம் நடத்துவாங்க. இந்த ஆஃபீஸ் ரூமை அறை கடந்து செல்லக்கூடிய சமயத்தில் அந்த அறையிலிருந்து வெளியே வந்து கனவிலே 2 கையை மறைத்து எனக்கு முன்னாடி நின்று கொண்டார். அப்போது இந்த வார்த்தை, இந்த நிகழ்ச்சிக்கு பின்பாக எவ்வளவுதான் ஊதியம் எனக்கு கிடைத்தாலும் நான் அங்கு வரவில்லை என்பதாக மறுத்துவிட்டேன். தொடர்ந்து நான் பணி செய்ய வேண்டிய இடம் இதுதான் என்பதாக முடிவு செய்து தொடர்ந்து நான் பணியாற்றிக் கொண்டிருந்தேன். என்னுடைய தந்தையினுடைய இறுதி கட்டத்தில் அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நான் ஊருக்கு சென்றேன். 1 வருடம் லீவு கொடுத்து தான் அனுப்பி வைத்தார்கள். ஆனால் அங்கு நிரந்தரமாக தங்க வேண்டிய நிலை அங்கே ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்னுடைய உஸ்தாதுமார்கள் காட்டி தந்த ஆரம்ப நிலையிலும் சரி உஸ்தாதுமார் மதிக்கக்கூடிய பண்பு எனக்கு இருந்து கொண்டே இருந்தது. நான் மாணவராக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் எந்த உஸ்தாதுமார்களிடத்திலும் ஒரு கடுகளவிற்கு கூட கெட்ட பேர் எடுத்ததில்லை. எந்த ஒரு ரிப்போர்ட்டும் என் உஸ்தாதுமார் எடுத்து போய் சேரா அந்த அளவிற்கு நாம் பேணுதலாக இருந்தோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த வாழ்க்கையில் எல்லா வகையிலும் வெற்றியை கொடுத்தான். இந்த ஜாமியாவுடைய துவா பரக்கத்தின் பொருட்டினால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்று என்னை நல்ல விதையில் அமைத்திருக்கிறான், வாழ வைத்துக் கொண்டிருக்கு என்பதை மகிழ்ச்சியோடு இந்த சபையிலே தங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். எதற்காக இதை தங்களிடத்தில் நான் சொல்கிறேன் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய உஸ்தாதுமார்களின் வழிகாட்டுதலின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கின்ற பொழுது நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதற்கு ஒரு முன் உதாரணமாக எண்ணி எடுத்துக்கொள்ள முடியும் என்பதை பதிவு செய்வதற்காக வேண்டிதான் நான் தங்களுக்கு இதை நினைவுபடுத்தினேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி என்னுடைய தலைமை உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸினுடைய விளக்கத்தை மட்டும் தங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். அன வக்காஃபிலில் யதீமி கஹாத்தேனி ஃபில் ஜன்னா, நானும் அனாதைகளை பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய
மனிதரும் சுவர்க்கத்தில் ஒன்றாக இணைந்திருப்போம் என்பதாக நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 2 விரல்களை ஒன்றாக இணைத்து அப்படி சொல்லி காட்டினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எதை அடிப்படையாக கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், எத்தீமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை எவ்வளவு பெரிய மன வேதனைக்கு உரியது. அந்த கஷ்டத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவிச்சாங்க. எனவே அவர்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவர் நானும் அவரும் சொர்க்கத்தில் ஒன்றாக இருப்போம் என்பதால் எத்தீம்களை ஆதரிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே சொல்லப்பட்டாலும், இந்த ஹதீஸிற்கு ஒரு வித்தியாசமான ஒரு விளக்கத்தினை மாரிஃபு சுனன் திருமதி கிதாபுனுடைய ஷரஹிலே நான் பாடம் நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு விளக்கத்தை என்னால் பார்க்க முடிந்தது. அந்த விளக்கத்தை தங்களுக்கு மத்தியிலே நான் பரிமாறிக்கொண்டால் நன்றாக இருக்கும் என்ற அடிப்படையிலே அதை தங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இந்த இடத்திலே, இந்த ஹதீஸிலே எத்தீம் என்று சொன்னால் உம்மத் என்பதாக சொல்வார்கள். சமுதாயத்திற்கு நல்லது எது, கெட்டது எது, ஆகவாக்கப்பட்டது எது, தடுக்கப்பட்டது எது என்ற விளக்கம் தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறது. அந்த விளக்கத்தினைத்தான் நபிமார்கள் அந்த சமுதாயத்திற்கு போதித்தார்கள். நல்ல விஷயங்களை சொன்னார்கள், தீயதை தடுத்தார்கள், மக்களை நல்வழிப்படுத்தினார்கள். எனவே அந்த எத்தீமாக இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்திற்கு பொறுப்பேற்றுக் கொண்டவர்கள் நபிமார்கள். எல்லா நபிமார்கள் இந்த பணியை செய்தார்கள். ஒரு படி மேலாக நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் இந்த பணியினை செய்தார்கள். எனவே அதே பணியைத்தான் இன்றைய காலகட்டத்திலே நாம் உலமாக்களாக இருக்கக்கூடிய, குறிப்பாக மிஸ்பாஹி உலமாக்களும் சரி, ஏனைய உலமாக்களும் சரி, எல்லோருமே இந்த பணியைத்தான் நாம் செய்து வருகிறோம். மக்களிடத்திலே காணப்படுகின்ற குறைபாடுகளை சுட்டி காட்டுகிறோம், அவர்களை நல்வழிப்படுத்துகிறோம், நெறிப்படுத்தி இதுதான் மார்க்கம் என்பதாக அவர்களிடத்திலே நாம் சொல்லி அவர்களுக்கு விளங்க வைக்கிறோம். அந்த எத்தீமாக இருக்கக்கூடிய அந்த உம்மத்தை நாம் பொறுப்பேற்றுக் கொள்கின்ற காரணத்தினால் எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் எத்தீமான சமுதாயத்தை பொறுப்பேற்றுக் கொண்டு நல்வழிப்படுத்தினார்களோ, அதே நல்வழிப்படுத்துதலை, நெறிப்படுத்துதலை இந்த சமுதாயத்திலே இந்த உலமாக்கள் செய்து வருகிறோம். எனவேதான் நபிகளாருடைய பணியை ஒன்றாக நாம் செய்கின்ற காரணத்தினால் நபிகளாரோடு ஒன்றாக சுவர்க்கத்தை இணைந்திருக்கக்கூடிய வாய்ப்பினை நாம் பெறுகிறோம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸிற்கு இப்படி விளக்கத்தினை திருமதி கிதாபினுடைய ஷரஹா இருக்கக்கூடிய மாரிஃபு சுனன் என்ற கிதாபிலே இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நாம் மிஸ்பாஹி உலமாக்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பணிகள் சமுதாயத்திற்காக வேண்டி அமைந்து விடக்கூடிய சமயத்திலே, சமுதாயத்தை நாம் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய சமயத்திலே நம்முடைய எல்லா காரியங்களுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான் என்ற எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே இஹ்லாஸ் என்ற மண் தூய்மையோடு எந்த பணியையும் நாம் செய்து வருவோமாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய பணிக்கு நிரந்தரமான நிரப்பமான கூடிய தந்தல்வானாக. மிஸ்பாஹி உலமாக்களின் எல்லா உலமாக்களின் வாழ்க்கை அல்லாஹ் செழுமைப்படுத்துவானாக என்ற துஆவோடு தலைமை உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மூத்த நல்ல மிஸ்பாஹ் வந்திருக்கிறார்கள். அதிலும் எனக்கு மிகவும் அறிவுமாக இருக்கக்கூடிய அஹமது இப்ராஹிம் ஹஜரத் அவர்கள் புதுக்கோட்டை இருக்கக்கூடிய சமயத்திலே இதை எப்படியாவது புதுக்கோட்டையிலே முதலிசாக சேர்த்து என்பதற்காக மிகவும் முயற்சி எடுத்தார்கள். அவர்கள் நம்முடைய மிஸ்பாஹ் உதாவிலே 1973 ஆண்டிலே சலந்து பெற்றார்கள். அதற்கு பிறகு 74 ஃபாசில் ரசாதி சலந்து பெற்றிருக்கிறார்கள். தாவூதியா மாதசாவில் தேவபூதி மாதசாவுக்கு சென்றிருக்கிறார்கள். அந்த ரஷீதா, அதாவது ரஷீத் பெங்களூரில் ஓதக்கூடிய அந்த சமயத்திலேயே ஹிப்ஸையும் முடித்துக் கொண்டார்கள், காரி பட்டத்தையும் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், தராகி தொழுகை வைக்கக்கூடிய சமயத்திலே ஒரு நாள் ஒன்றுக்கு 25 முறை தொழுகை வைக்கக்கூடிய அந்த பாடத்தை 25 முறை நான் ஓதி பார்த்துவிட்டு தான் நான் அந்த தொழுகை போய் நிற்பேன் என்பதாக சொல்லுவோம். அழகான முறையில் அவர்கள் கலந்து ஓதுவார்கள். அவர்கள் பின்னால் நின்று தராகி தொழக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பேரறிஞர். தாவூதியாவுடைய 3 வருடங்களும், அதை போன்று புதுக்கோட்டை சிராஜுல் 9 வருடங்களும், கீழக்கரை சையத் ஹமீதாவிலே கிட்டத்தட்ட 10 வருடங்களும் கூட அவர்கள் பேராசிரியராக பணியாற்றி இருக்கிறார்கள். ஆர்எஸ் மங்கலத்தில் இமாமாக பணிபெறுவது இப்பொழுது ஷரியத் கவுன்சிலுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஷரிய
ஹிதாயத் கவுன்சிலுடைய ஒரு செயலாக செயல்பட்டுக் கொண்டிருக்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்படி மிஸ்வாகில் நிறைந்த காணப்படுகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த சிறப்புகளை அவர்களுக்கு கொடுத்திருப்பதெல்லாம் உஸ்தாத்மார்களுடைய ஒரு துஆவின் காரணத்தை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாமும் உஸ்தாத்மார்கள் துஆவிலே என்றும் இருக்க வேண்டும். அதற்கு தகுந்தாற் போல நம்முடைய பணிகளையும் அமைத்துக் கொள்ள என்பதாக கேட்டு நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.